Hi friends, welcome to D-Trading Class, the Stock Market Institute. ஸோ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான கண்டென்ட் நிறைய போட்டுட்டே இருக்கோம். ஓகே, ஸோ நிறைய இண்டிகேட்டர் ஆகட்டும், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், இல்லை ஆல்கோ ட்ரேடிங் ஆகட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு பதிவு தான் இந்த வீடியோவும். ஒரு சூப்பரான ஒரு இண்டிகேட்டர் பத்தியும், அந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அதை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலரா போட்டுட்டு இருக்க வீடியோ வரும். ஓகே, நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸ்கிரீன்ல. ஸோ நம்ம மூவிங் ஆவரேஜுக்காக சிபிஆருக்கு, ஸோ அந்த மாதிரி நிறைய சூப்பரான ஒரு லைக் வீடியோஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதாவது ஒரு ஸ்டாக் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நான் புதுசா போட உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்ப நீங்க ஈஸியா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற இண்டிகேட்டர் என்னன்னா RSI இண்டிகேட்டர். நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பீங்க. நீங்க ஒரு புது ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல ஒரு ப்ரோ ட்ரேடரா இருந்தா இந்த மாதிரி நீங்க RSI பயன்படுத்தியிருப்பீங்களா அப்படின்றத பாருங்க. ஓகே, ஸோ ஒரு எஃபெக்டிவான ஒரு இண்டிகேட்டர் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகே, நீங்க ஒரு பொசிஷனல் ட்ரேடரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ எல்லா டைம் எப்படினாலும் இந்த RSI இண்டிகேட்டர் நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி உங்களால ஈஸியா ட்ரேட் எடுக்க முடியும். ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ RSI இண்டிகேட்டர் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். அதை ஃபர்ஸ்ட் இது நம்மளுடைய ட்ரேடிங் வியூ சார்ட். ஸோ நம்மளுடைய ஃபேவரட்டான சிபிஆர் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ முதல்ல நான் இதை ஹைட் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் அந்த RSI கிளியரா ஃபர்ஸ்ட் எப்படி செலக்ட் பண்றதுன்றதை காமிச்சிட்டு நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ஓகே, சரி, ரைட். இப்போ RSI ஃபர்ஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னுடைய எல்லா இண்டிகேட்டர்ஸ் வீடியோலையுமே நான் உங்களுக்கு ட்ரேடிங் வியூ ப்ரிஃபர் பண்றேன். ஏன்னா ஒரு காமனான பிளாட்ஃபார்ம். நீங்க எந்த புரோக்கர் அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்கன்னு தெரியல. ஸோ அதனால நீங்க இதை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்காக தான் நான் ட்ரேடிங் வியூவை நான் காமனா யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ உங்களுடைய RSI பொறுத்தவரையிலும் உங்களுடைய புரோக்கர் அக்கௌண்ட்லயே அவைலபிள். இப்போ நான் அலைஸ் ப்ளூ, மோத்திலால் யூஸ் பண்றேன். அலைஸ் ப்ளூல அதோடைய ஆப்லேயே இருக்கு, அதாவது உங்களுடைய வெப் பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரேடிங் வியூ காமனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இண்டிகேட்டர்ஸ் போங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு இந்த இடத்துல RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி RSI MACD உடைய கிராஸ் ஓவர் மாதிரி வருது. ஓகேங்களா? எல்லோ கலர் லைன் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ நான் இதை உங்களுக்கு வேணா போல்ட் பண்ணி காட்டலாம். இந்த மாதிரி காட்டலாம். ஸோ ப்ளூ கலர் லைன் RSIக்காகவும், எல்லோ கலர் MACD. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இண்டிகேட்டர். ஓகே, ஸோ RSI பொறுத்தவரையிலும் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னா, RSIல என்ன தெரிய போகுது அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது ஸோ அப்பர் சைட்ல இருக்கிற இந்த லைனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஓவர் பாட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் பாட் ஜோன் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்க கண்டினியூஸா வாங்கிட்டே இருக்கீங்கன்னா அது ஒரு ஹையான பிரைஸுக்கு போயிடும். இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஓவர் பாட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த லைன் பாத்தீங்கன்னா ஓவர் சோல்டு ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படின்னா என்னது, கண்டினியூஸா நீங்க ஸ்டாக்கை வித்து பிரைஸ் கீழே போயிட்டே இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓவர் சோல்டு ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு இன்னும் ஈஸியான ஒரு ஹிண்ட் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் இந்த அப்பர் பாட் ஜோன் வரும்போது கண்டிப்பா அந்த ஸ்டாக்ல கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கும். அதாவது கொஞ்சம் பிரைஸ் ஃபால் ஆகிறதுக்காகவும், அதே மாதிரி அந்த ஒரு ஸ்டாக் ஓவர் சோல்டு ஜோனுக்கு வரும்போது கொஞ்சம் பிரைஸ் மேல வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்றதான் இதுல ஒரு தியரி. ஓகேங்களா? இதுதான் RSI உடைய சிம்பிள் தியரி. ஓகேங்களா? சோ அப்ப இந்த RSI நம்ம எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றோம் அப்படின்னா, அப்ப நம்ம இந்த மல்டி டைம் ஃப்ரேம், இப்போ நீங்க இன்ட்ராடே யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் இல்ல 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு யூட்டிலைசேஷன் இருக்கும் RSI பொறுத்தவரையிலும். அதே RSI நீங்க டெய்லியில வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாக் உடைய ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப காட்டுறேன். ஓகே, இப்போ நான் நிஃப்டி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையிலும் இந்த இடத்துல இப்போ நிஃப்டியில
ஸோ நான் டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு காட்டுறேன். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல நிஃப்டி இருக்கு. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல பொறுத்தவரையிலும் இப்போ RSI என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவர் பாட் ஜோன்ல நிஃப்டி இருக்கு. அப்போ எப்போனாலும் நீங்க ஒரு சின்ன கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற கேப்லாம் ஃபில் பண்றதுக்காக ஒரு கரெக்ஷன் யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு கேப், இப்போ ஒரு கேப் அப்ல இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் இருக்கும். அது மாதிரி இப்போ இந்த கேப், இந்த கரெக்ஷன் கண்டிப்பா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். அததான் இந்த ஜோன் வந்து உங்களுக்கு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபர்தரா வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கலாம். ஓகே. ஸோ அது மாதிரி இப்போ வந்து நிஃப்டி வந்து ஒரு ஓவர் பாட் ஜோன்ல இருக்கு. ஸோ இது எப்போ கட் ஆகும்? ஸோ ஒன்ஸ் உங்களுடைய மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா, இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணும்போது ஃபர்தரா ஒரு டவுன்ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போதைய கான்செப்ட். இப்போ இதுவே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ஐடிசி ஸ்டாக்ல எடுத்து காட்டுறேன். இப்போ ஐடிசி பொறுத்தவரையிலும் பாருங்க. ஸோ ஐடிசி பொறுத்தவரையிலும் உங்களுடைய டெய்லி டைம் ஃப்ரேம்ல இப்போ புல்லிஷா இருக்கு. புல்லிஷானா எம்ஏசிடி கீழே வந்து திருப்பி ரீட்ரேஸ் ஆக போகுது. ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்கும் ஃபர்தரா மேபி வந்து அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் இந்த ஜோன்ல இருக்கு. ஸோ ஒரு சின்ன பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஃபர்தரா ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் ஃபால் வந்துட்டு ஸோ ஒன்ஸ் இந்த RSI வந்து 60 அபோவ் மூவ்மெண்ட் இருக்கும்போது ஒரு நல்ல உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பண்ற, அதாவது புல்லிஷ் மூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 60 அபோவ் RSI 60 இல்ல 65 அபோவ் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த RSI உடைய சிம்பிள் கான்செப்ட். ஓகே. இப்போ இது டெய்லி டைம் ஃப்ரேம். இப்போ நான் வந்து இன்ட்ராடேல பண்றீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இன்ட்ராடே பொறுத்தவரையிலும் நீங்க ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நீங்க பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. ஸோ சாரி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாக், இந்த ஸ்டாக்ல அடிஷனலா நீங்க என்ன பார்க்கலாம்? ஒன்ஸ் இந்த 60 அபோவ் இல்ல அந்த மாதிரி கிராஸ் ஆகும் போது நீங்க உங்களுடைய சிபிஆரோ இல்ல மூவிங் ஆவரேஜோ நீங்க அடிஷனலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது நீங்க ட்ரேட் எடுக்க முடியும். அது வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு ட்ரேடா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் RSI. சரி, இப்போ நம்ம ஒரு விஷயம், அதாவது வந்து நம்ம டி ட்ரேடிங் கிளாஸ்ல நம்ம வந்து ஒரு ஓனா ஒரு ஸ்கேனர் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கேனர் வந்து நம்மளுடைய டி ட்ரேடர் ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் 300 rupees பே பண்ணி நீங்க இந்த ஸ்கேனரை யூஸ் பண்ண முடியும். சரி, இந்த ஸ்கேனருடைய விஷயம் என்னன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட். இந்த ஸ்கேனர் பர்டிகுலரா இன்ட்ராடே ட்ரேடிங்காகவே RSI பேஸ்ட் ரெடி பண்ண ஸ்கேனர். ஓகேங்களா? நம்மளே கோட் டெவலப் பண்ணியிருக்கிற ஸ்கேனர். ஓகே. சோ இதுல வந்து இந்த ஸ்கேனர் மூலியமா நீங்க ஸ்டாக்கை ஈஸியா ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸ்டாக்கை ஈஸியா ஃபில்டர் பண்ணிக்க முடியும். எந்த ஸ்டாக் புல்லிஷா இருக்கு அப்படின்றத ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஓகே. சோ இந்த ஸ்கேனரோட ரிசல்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. இந்த ஸ்கேனரோட ரிசல்ட்ஸ் மேல கோடிங் இருக்கு. ஓகேங்களா? சோ நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம ஆப்ல. இப்போ நான் ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணியிருக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிருக்கு. ஓகே. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிருக்கு இந்த ஸ்கேனர். இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு IRFC, இப்போ டிக்சன் அப்படின்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்போ டிக்சன் டெக்னாலஜிஸ் எவ்வளவு மூவ்மெண்ட் இருக்குன்றத பாருங்க. ஓகே. இது வந்து ஒரு லைவ் ரெக்கார்டிங். ஓகே. சோ லைவ் ரெக்கார்டிங்ல இங்க பாருங்க, டிக்சன் வந்து என்ன மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க காலையில இருந்து. சோ ஆல்மோஸ்ட் எவ்வளவு ஒரு சூப்பரான மூவ்மெண்ட், ஒரு எவ்வளவு 6000 ஸ்டார்ட் ஆகும்போது 5900, இப்போ வந்து ஹை வந்து 6, ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. இது ஸ்கேனர்ல நமக்கு தெரியும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஸ்டாக்கை. ஓகே. சோ அதே மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜிண்டால் ஸ்டீல் இருக்கு. ஒரு IRFC காட்டுறேன் பாருங்க. ஓகே. சோ இந்த ஸ்டாக் இந்த எல்லாமே சோ நம்மளுடைய ஸ்கேனர்ல எடுத்தது தான். இங்க பாருங்க. சோ இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் உங்களுக்கு மொமெண்டம் கிடைச்சா போற, ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு என்ட்ரி எக்ஸிட் பண்ணும்போது ஒரு மொமெண்டம் கிடைக்கும் போது நீங்க என்ட்ரி எக்ஸிட் ஈஸியா பண்ணிட முடியும். ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து பாலிகேபிட், ஓகே, கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், சோ இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகே. சோ நீங்க அதை வந்து ஈஸியா நீங்க ஸ்கேன்ல எடுத்துட்டு பண்ண முடியும். ஓகேவா? சோ இதுதான் இந்த ஸ்கேனருடைய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஜஸ்ட் 300 rupees நீங்க பே பண்ணி நம்ம டி ட்ரேடர் ஆப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி, அதே மாதிரி இந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்றதுன்றத ஒரு வீடியோவா கொடுத்திருக்கிறேன். சோ அந்த ஆப்லயே அந்த கோர்ஸ்லயே அது அவைலபிளா இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க
புல்லிஷா இருக்கிறது எப்படி, பையரிஷா எப்படி எடுக்கிறதுன்றத எப்படி நீங்க அதிலே கஸ்டமைஸ் பண்ணி ஸ்கேன் பண்ண முடியுன்றத நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை தவிர நம்மளுடைய சிபிஆர் உடைய வீடியோ, அப்புறமா வந்து மூவிங் ஆவரேஜ் உடைய வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் இண்டிகேட்டர்ஸ் வந்து பண்ணணும், வீடியோ பண்ணணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கான வீடியோ பண்றேன். ஓகே, ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.